மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 40 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. 40 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். எதுக்கு 20 இடத்துல குறைச்சி சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான். அதனால இப்போ ஆளை சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது. தோல்வி பயம் காரணமாக ஸ்டாலினும் உதயநிதியும் அதிமுகவை அவதூறாக பேசி வருகின்றனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதிமுக மட்டுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வரும் திட்டம் வந்தால் அதிமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டமிட்டார். திமுக கைவந்த கலை, அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம். அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். அதிமுகவில் இருந்து பன்னீரை நீக்கியது 2 கோடி தொண்டர்களின் முடிவு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்க. 2 கோடி தொண்டர்கள் நான் ஒரு தொண்டங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன். சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அதிமுக ஏற்படுத்தியுள்ளது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் புதிய தலைமை செயலக கட்டிட முறைகேடு மீண்டும் விசாரிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. விடியா திமுக அரசு மீதான புகார்கள் தொடர்பாக அதிமுக கொடுத்த மனு மீது ஆளுநர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக அரசு மீது ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் வந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. பலாயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் பார்ல கள்ள மதுவை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல்லாயிரக்கணக்கான கோடியை இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது. இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நாங்களும் அதுதான் கேட்கிறோம். நாங்க கொடுத்த புகார் மனுவை ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு? ஏன் அது விசாரிக்கல? இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும். 2026 வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை. எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை. திமுகவினர் என்ன அட்டூழியம் செய்வார்கள் என்பதை ஸ்டாலினை கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அதிமுக தலைவர்கள் நாட்டுக்காக பாடுபட்டனர். திமுக தலைவர்கள் வீட்டிற்காக பாடுபடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாகி இடத்துல பேசுறாரு. தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியிலே என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் என்று பேசுகிறார். அப்படின்னா தூக்கம் போச்சு. அவரே ஒத்துக்கிட்டார். அவருடைய கட்சிக்காரன்
என்ன அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க? அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுறான்னு சொன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். பட்டாசு தொழில் நலிந்து வரும் நிலையில் நீங்கள் நலமா என கேட்கிறார் ஸ்டாலின். விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் நலமாக இருக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இந்த பட்டாசு தொழிலுக்குன்னு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கல, எந்தவித முயற்சி எடுக்கல. ஏன்னா திமுக கட்சி சேர்ந்தவர் 38 பேர் நாடாளு உறுப்பினர் இருக்கிறாங்க. 38 நாடாளு உறுப்பினர் இருந்தும் இந்த பட்டாசு தொழில் கடுமையாக பாதிக்கிறது. இதற்காக இன்றைக்கு தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து, மசோதா ஒன்று கொண்டு வந்து சட்டமன்றத்திலே அதற்குண்டான ஏற்பாடை செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டார்கள். அப்பொழுது 38 நாடாளு உறுப்பினர் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழிலுக்கின்ற தடை நீக்கப்பட்டிருக்கும். ஆனால் விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய நாடாளுமன்ற தமிழகத்திலே நம்முடைய கூட்டணி சேர்த்து தமிழகத்திலே 39, பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் 40க்கும் நாமளே வெற்றி பெறுவோம். 40 நாடாளுமன்றம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். இந்த பட்டாசு தொழில் இருக்கின்ற இடர்பாடுகள், தடைகள், இதை அகற்றுவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற அழுத்தம் கொடுப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பொதுக்கூட்டத்தில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் பாடல் வெளியீடு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். மதுரை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகளாக பதிவு வகித்த வெங்கடேசன் மக்களுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தப்படவில்லை. வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்திருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டார். நாம் கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை 5 ஆண்டு காலம் இன்னும் நிறைவேற்றல. இங்க செங்கலை தூக்கிட்டு சுத்தி என்னங்க பிரயோஜனம்? இங்க செங்கலை காட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் செங்கலை தூக்கி காட்டிக்கிட்டே இருக்கார். நான் இதை பற்றி பேசுனா உங்களுக்கு ஏன் இவ்வளோ அக்கறைக்கிறாரு? உங்களுக்கு ஏன் அக்கறைக்கிறார்? அக்கறை இருக்குது. ஏன்னா நாட்டு மக்கள் உங்கள் கட்சிக்கு தாங்க 38 நாடாளுமன்ற கொடுத்தாங்க கூட்டணிக்கு. இந்த 38 நாடாளுமன்றம் மத்தியில் அழுத்தம் கொடுத்திருந்தா 38 பேர் செங்கலை கூட்டி அங்கே கொண்டு போய் காட்டுங்களேன். திமுக நீட் தேர்வு ரத்து செய்வோம் என பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்களை குழப்பி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 5 ஆண்டு காலம் இந்த மதுரை மாநகர மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளடக்கிய தொகுதி. இதில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் 19 நின்று வெற்றி பெற்றார். இன்னைக்கு 24. 5 ஆண்டு காலம் உருண்டி ஓடி போச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சார் சொல்லுங்க மக்கள். ஏதாவது செஞ்சிருக்காருங்களா? ஒண்ணுமே இல்லை. உதயநிதி செங்கலை காண்பித்து என்ன பிரயோஜனம்? 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் செங்கலை ஏன் காட்டவில்லை? எய்ம்ஸ் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இந்த 38 நாடாளுமன்றம் மத்தியில் அழுத்தம் கொடுத்திருந்தா 38 பேர் செங்கலை கூட்டி அங்கே கொண்டு போய் காட்டுங்களேன். இங்கே ரோட்டில் காட்டுறதுக்கு பதிலாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நாடாளுமன்ற உங்களுடைய கூட்டணி கட்சி நாடாளுமன்ற 38 பேர் நீங்கள் கொடுக்குற செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்டுங்க, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. ஏன் இது வரைக்கும் நிதி ஒதுக்கல? ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலன்னு அங்கே போய் இந்த செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தீங்களா? நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப கட்டப்பட்டிருக்கும். சட்டப்பேரவை தேர்தலுக்காக வெளியிட்ட 520 வாக்குறுதிகளில் 10% கூட ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். நிறைவேற்ற போறோம்.
எப்படியோ ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி புத்தக வடியில் 520 அறிவிப்புகளை வாரி இறைச்சாரு. 520 அறிவிப்புகளை இந்த 3 ஆண்டுல 10% கூட நிறைவேற்றலைங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். விடிய அரசின் அமைச்சர் ராமச்சந்திரன் கடந்த 3 ஆண்டுகளாக நீலகிரி தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் செயல்படுத்தப்படவில்லை. முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1085 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். நாளை மாலை வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனுவில் குளறுபடி இருப்பதாக புகார். தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை கிடைப்பதால் தான் பெண்கள் பல இருப்பதாக திமுக வேட்பாளர் கதிரானந்த் தேர்தல் பிரச்சாரத்தில் சர்ச்சை பேச்சு. எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கீங்க. எல்லாம் ஃபுல்லா மேக்கப் போட்டு வந்துருக்கீங்களா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் போட்டு எல்லாம் போட்டு ஜாம் பண்ணி வந்துருக்கீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் ஏதோ பணம் போதாங்க. அதுல சரியான ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னாரு. அனைத்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதாக கூறி ஏமாற்றிவிட்டு தற்போது திமுகவினர் நாடகமாடுவதாக பெண்கள் விமர்சனம். விராலிமலை அருகே தனியார் நிறுவனத்தில் வாங்கிய காலாவதியான பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்ததால் 9 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகிவிட்டது. வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாததால் கருகிய நெற்பயிருடன் விவசாயிகள் போராட்டம். சங்ககிரி அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பங்குனி மாத தீமிதி திருவிழா. நீண்ட வரிசையில் காத்திருந்து தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சப்தஸ்தனார் பெருவிழாவில் பொம்மைப்பு போடும் நிகழ்ச்சி. கண்ணாடி பல்லக்கில் உற்சவர்கள் சுவாமி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் இன்று புனித வெள்ளி அனுசரிப்பு. விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்வோருக்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்துள்ளதாக விடிய அரசு ஏமாற்றுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.